இவர் ஏசாக்கு பயந்து தன்னுடைய தாய் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு அவர் போய் தங்கியிருந்தார். அங்கே தங்கியிருக்கிற சூழ்நிலையில 7 வருஷம் ராகேலுக்காக வேலை செய்தார் தன்னுடைய தாய் மாமன் வீட்டை. அதுக்கடுத்தது பார்த்தீர்கள் என்று சொன்னால் லேயாளுக்காக ஒரு பெரியவர் இருக்கும்போது சின்னவரை எப்படி கட்டி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு உனக்கு பெரியவரை சின்னவரை கட்டி தரேன்னு சொல்லிட்டு ராகேல் சின்னவன், லேயாள் பெரியவர் அப்படி சொல்லிட்டு லேயாளை கட்டி கொடுத்துருவார். ஒரு 14 வருஷம் திருப்பி ராகேலுக்காக ஒரு 7 வருஷம் செய்வார். அப்புறம் ஒரு 6 வருஷம் மொத்தம் 20 வருஷமா அவன்கிட்ட இருந்து அப்படி எல்லாம் செய்து எல்லாவற்றையும் அவனுக்கு ஆசீர்வாதமா தேவனாக கர்த்தர் கொடுத்திருந்தார். சரி, தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கும் இனத்துக்கும் போய் சேரு, இங்க இனிமேல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தேவன் சொன்னதுனால அவர் அவருடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அவருடைய ஆடு மாடுகளை எல்லாம் சம்பாத்தியங்களையும் கொண்டு வந்து அவர் வரும்படியாக வரும் பொழுது, என்கிட்ட சொல்லாத கொள்ளாத என் பிள்ளைகளும் என்னுடைய பேர பிள்ளைகளை எல்லாரும் நீ கொண்டு போயிட்டேன் என்று சொல்லி அவருக்கு தெரிந்து 7 நாள் போது அவருக்கு தெரிந்த உடனேமே அவர் பின்தொடர்ந்து வந்து வரும் பொழுது பொழுது போயிடும். ஏன்னா அவங்க நடந்து வருது, ஒட்டகத்துல வருது, எதுல வந்தாலும் என்ன பண்ண முடியும்? 7 நாள் பிரயாணம் போது அவர் வெகு தூரத்துல போயிட முடியும். அதுக்கடுத்து இவர் வரும்போது அங்க ராத்திரியில தங்கக்கூடிய சூழ்நிலையா இருக்குது. அந்த ராத்திரியில தங்கக்கூடிய சூழ்நிலையில அந்த 24 வசனம் சொல்லுது, அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தை ஆகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி தீமையை பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. ஏன்னா தேவனை பற்றி லாபானுக்கு தெரியும். இவன் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறவன். ஆனால் யாக்கோபு வந்த பிற்பாடு அந்த ஆடு மாடுகள் அவனுடைய மிருக ஜீவ ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெருகினதுனால தேவனை குறித்து கொஞ்சம் பயம் அவனுக்கு இருக்கிறது. தேவன் செய்கிறவர், தேவன் எந்த இடத்திலையும் அவனை ஆசீர்வதிக்கிறவர், அவனோடு இருக்கிறவர் என்று சொல்லி அவன் தெரிந்தது. அதுக்கடுத்து 25வது வசனத்தை வாசிப்போமாக. கொண்டு வந்தது என்ன செய்க? நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்தில் இருந்து வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேலத்தாளம் பின்னர முழக்கத்துடனே அனுப்புவேனே. என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முதல் செய்ய விடாமல் போனதென்ன? இந்த செய்கையை நீ மதி இல்லாமல் செய்தால் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி கரங்களை தட்டி கர்த்தரமான தேவனை விசுவாசிப்பதும் தேவனை நம்புகிறதும் 24 இருந்து 29 நீங்கள் வாசிக்கும் பொழுது, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உன் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. எச்சரிப்பு ஒன்று சொல்லி அனுப்புறார். எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். கற்று நாமத்தில் மகிழ்ந்தார். அருமையானவர்களே, ஒண்ணு தீமை ஒண்ணு செய்யல. ஏன்னாக்கா அவங்க என்ன சொல்றாருன்னா, பின் வருகின்ற வசனத்துல அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு என்று சொன்னா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருப்பேன், நீ எங்க மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் வச்சுட்டாங்க, இவர் ஒரு ஆள் தான் அங்க போயிருக்கேன், அவருக்கு 2 பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அதனால ஒண்ணுமே என்னால செய்ய முடியாதுன்றதுக்காக நான் அப்படி சொல்லாம வந்துட்டேன் அப்படின்னு யாக்கோபு சொல்றாங்க. ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறான் என்று சொன்னா, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆனா நான் என்ன செய்ய முடியாது. உன் தகப்பனாகிய தேவன் யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையா என்று சொன்ன. அப்ப பாருங்க,
அவன் அவனுக்கு தீமை செய்யும்படியாகவும் பொல்லாப்பானதை செய்யவும் தீமையானவைகளை பேசவும் என்று சொல்லி அவன் வரும்படியாக இருந்த சூழ்நிலையில தேவன் இடைப்பட்டு அந்த ராத்திரியில சொப்பனத்துல அவனோடு என்ன சொன்னாராம், அவனுக்கு நன்மையின்றி தீமை ஒன்றும் பேசக்கூடாது, அவனை பேசக்கூடாது, தார்மாரா பேசிடக்கூடாது. நீங்க தார்மாரில தப்பா நினைக்க கூடாது. ஆதியாகமத்துல நீங்க வாசித்தீர்கள் என்றால் அங்க அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரத்துல போய் பார்க்கிறோம். அவர்கள் கோபுரத்தை கட்டின பொழுது தேவன் சொல்றார், நான் போய் தார்மாராய் ஆக்குவோம் என்று சொல்லி. அதனால அந்த மாதிரி எந்த விதமான வார்த்தையும் அவனோடு பேசாம, மன நோவு அடைக்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் பேசாம என்று சொல்லி எச்சரிக்கை. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவனுக்கு எப்படி தீமை செய்வான், அவனுக்கு எப்படி அவனால இவ்வாறு காரியங்களை செய்வதற்கான எந்த விதமான ஆபத்தோ பொல்லாப்போ தீமையோ எதையும் செய்வதற்கு அவனுக்கு மனம் வராது. ஏனென்றால் அதுல தேவனாகிய கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து அதை அவர் தலையிட்டு என் சொப்பனத்தில் தோன்றி சொல்ல. இன்றைக்கு நாம தேவனோடு இருந்தோம் என்றால் விசுவாசம் சரி, மற்றவர்களும் சரி, நம்முடைய வாழ்க்கையில தலையிட்டு செய்ய எந்த விதமான அதிகாரம் இல்லாமல் இருக்கும். அது தேவன் ஒரு பொழுதும் நமக்கு அனுமதிக்க மாட்டார். சில நேரங்களிலே தேவன் நமக்கு நன்மை செய்யும்படியாக இருக்கிறோம். சில நேரத்துல நாம என்ன பண்றோம் என்று சொன்னா, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறதுனால மனுஷர்கள் எழுப்பி நமக்கு பொல்லாப்பு செய்ய, குடும்பத்துல கலக்கத்தை உண்டாக்க, குடும்பத்தை இரண்டவரை பிரிக்க, எல்லாவற்றையும் செய்வதற்கான வாய்ப்புகளை நாமளே உண்டாக்கி கொடுக்கிறோம். இப்ப தேவனோடு இவர் இல்லை என்று சொன்னா அவன் என்ன சொல்றான்? 29 அவர் என்ன சொல்றான்? லாபான் என்ன சொல்றான்? உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை இருக்கு, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை இருக்கு. என்ன ஒரு விஷயம் நீ பார்த்தீர் என்று சொன்னால், நேற்று ராத்திரி தேவன் என்னை எச்சரித்தார். ஹல்லேலூயா. நேற்று ராத்திரி இந்த தேவன் எச்சரித்தார். அவனுக்கு நன்மை பேசணும், நன்மையாய் பேசணும், அவனுக்கு ஆசீர்வாதமாய் சொல்லணும். எந்த விதமான சாபமான வார்த்தையோ பொல்லாப்பான வார்த்தையோ மன நோகடிக்கிற மாதிரி பேச்சியோ நீ பேசவே கூடாது என்று சொல்லி உன்னை எச்சரிக்கிறேன், எச்சரிக்கையாக என்று சொல்லி. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா, நம்ம தேவனோடு இணைந்து இல்லாமல் கொஞ்ச நாள் வருவது, கொஞ்ச நாள் விட்டுறது, கொஞ்ச நாள் போயிருது. சில நேரங்களில் வருஷ கணக்காக கூட நாம் என்ன பண்ணிடுறோம், தேவனை ஆராதிக்காமல் அவரை மறந்து போகும். இதுல என்னன்னாக்கா நமக்கு பிரச்சனைகள் கூடி வருகிறது. பொல்லாப்பு நமக்கு செய்யும்படியாக மனுஷனுக்கு வல்லமை அதிகரிக்கிறது. அந்த வல்லமையை கொடுக்க பிசாசு செய்வார், பிசாசு செய்வார். அவர் அந்த முருக்கமான குணத்தை கொடுப்பார். குடும்பத்திலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, நீ செய்கிற எந்த காரியத்திலும் தடை விதித்து அதுல வரும்படியாய் அவன் செய்வான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆண்டவரே, யதார்த்தமாக நான் என்ன பண்ணேன்னா, எப்பவுமே வேதம் வாசிப்பது உண்டு. அதை வாசித்தேன். ஆனால் இன்னைக்கு இதை நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் அவர் தான் பேசணும், என்னால் அப்படி வரல. ஆனால் காலையில ஆண்டவரே, இது ஒரு வார்த்தை பேசணும், இந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு தேவை. ஏன்னா தேவன் இல்லை என்றால் மனுஷர்கள் நமக்கு எப்படி பொல்லாப்பு செய்வார். நீ நன்றாய் இருந்தால் அவர்களுக்கு பொறுக்காது, உன் குடும்பம் சந்தோஷமா இருந்தால் பொறுக்காது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால எப்படி ஆகிலும் அதை கலைத்து விட வேண்டும் என்று சொல்லிதான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு நேரிடுகிறது. ஆகினால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு எப்பொழுதும் இணைந்திருக்கிறதாகவே இருக்க வேண்டும். உன் பயணம் கூட சரி, நான் எவ்வளவு தொழுவு போனாலும் சரி, எவ்வளவு தொழுவு போனாலும், இந்த ஆடு சாப்பிட்டு ஒரு ஓரமா உட்கார பார்த்துக்கீங்களா? ஆடுங்கெல்லாம் சாப்பிட்டு ஒரு ஓரமா அப்படி போய் உட்காரும். அதோட மேய்ச்சலை கண்ட உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வாய் அசை போட்டுட்டே இருக்கும், அது வாய் அசை போட்டுட்டே இருக்கும். அதே போலதான் ஆறாவது இந்த வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துட்டோம்னு சொல்லி நாம் சும்மா இல்லாமல் அந்த வார்த்தைகளையும்
தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் அந்த ஆடுகளை போல சாப்பிட்டு திருப்தி அடைந்து எல்லாம் நன்மையா இருந்தாலும் கூட கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே உனக்கு தீமை செய்கிற, உன் குடும்பத்துக்கு பொல்லாப்பு செய்கிற, உன்னுடைய கையிட்டு செய்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தடை செய்கிற யார் வந்தீங்கன்னாலும் தேவனாகிய கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. உனக்காக அவர் பரிந்து பேசுவார். அவர் சொல்றாரு பாருங்க, யாக்கோபோடு நீ என்ன பண்ணாத, தீமையானவைகளை பேசாது. நீ பேசுறது நன்மையா இருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ள வார்த்தைகளா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்றான். இப்பவே இந்த நிமிஷமே உனக்கு பொல்லாப்பு செய்வதற்கான வல்லமை எனக்கு உண்டு. ஆனால் பிதாக்களுடைய தேவன், ஹல்லேலூயா. அப்ப நாம தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கும் தீமை வராமல் கர்த்தர் காத்து நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்றது? அவன் என்ன சொல்றான்? லாபான் என்ன சொல்றான்? உன் தகப்பனாகிய தேவன். ஆபிரகாம் விசுவாசத்திலும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவராய் இருந்தார். தன் மகனை பலியாக செலுத்த வேண்டும். ஒரே ஒரு மகன் 100 வயசுல பிறந்தான். அந்த ஒரு மகனை கூட பலியீடு கேட்கும் பொழுதும், ஆண்டவரே ஒரே ஒரு பிள்ளை தானே, அந்த பிள்ளைய பலி கேட்கிறீங்க, உங்களுக்கு தெளிவுக்காக சொல்றேன், அதையே கேட்கிறீரே என்று சொல்லி அந்த வார்த்தைகளை பேசாம 2 கைகளும் கால்களும் கட்டி சமமா பலி செலுத்தும்படியாக அது மேல படுக்க வச்சுட்டு கத்தி எடுத்து அவரை கொண்டு போடும்படியா எடுக்கும் பொழுதுதான் அது வரைக்கும் ஆண்டவர் சும்மா இருக்கிறாரு பாருங்க. கொஞ்சம் மிஸ் ஆகி அந்த போட் அப்படி கழுத்துல வச்சுட்டு இருந்தாருன்னா முடிஞ்சிட்டு இருக்கு. அது வரைக்கும் ஆண்டவர் சும்மா இருக்கிறார் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமே பிள்ளையாண்ட மேல கைய போடாது. அந்த அளவுக்கு தேவனுக்கு பயந்து நடுங்கி கீழ்ப்படுகிறவராக தன் மகனைய பலியாய் கேட்டால் இதுக்கு மேல பிள்ளை பிறப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட சின்ன வயசா இருந்தா கூட என்ன பண்ணலாம், பிள்ளை பிறப்பதற்கான பாக்கியம் இருக்கிறது என்று சொல்லி 100 வயசுல ஏற்கனவே கர்ப்பம் செத்து போச்சு வேதம் எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவன் பயந்து நடுங்கி கர்த்தரை ஆராதிக்கவும் சேவிக்கவும் பலி செலுத்தவும் இருக்கிற மனுஷன் என்று எண்ணிதான் தேவன் என்ன சொல்லுகிறார்? அந்த லாபான் என்ன சொல்லுகிறானா, உன் பிதாக்களுடைய தேவன், அவரை ஆராதித்து அவரை பயந்து அவருக்கு அவன் பயபக்தியா இருந்த தகப்பன் மூலியமா தேவன் அவனோடு சொன்னது என்னவென்றால், உனக்கு பொல்லாப்பு செய்யாதபடிக்கு, தீமையாய் ஒன்று பேசாதபடிக்கு தேவன் என்னை எச்சரித்தார் என்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையானவர்களே, நீங்க சொத்தை சேர்க்கிறீங்களோ சுகத்தை சேர்க்கிறீங்களோ, ஆனால் தேவனை மாத்திரம் நீங்கள் இருந்தால் உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில திருப்பங்கள் நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. இவன் தாய் தகப்பனாரை விட்டு ஓடிட்டான். ரெபெக்காளையும் ஈசாக்கையும் விட்டு தன்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு பயந்து அவங்க அம்மா தான் சொல்லி அனுப்புறாங்க, ரெபெக்காள் தான் சொல்லி அனுப்புறாங்க, என்னோட சகோதரனாகிய லாபான் வீட்டுக்கு நீ போயிடு, ஏசாவோட கோபம் தனிகிற வரைக்கும் நீ மீறு, ஒரே நேரத்துல நாங்க 2 பேரை இழக்கணும், அதனால நீ போயிடு. அவன் கோபம் தனிந்து வரும்படியா அவன் 20 வருஷம் ஓடி போயிடுச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து அவர் வருகிறார். தாய் தகப்பனார்ல திருமணத்தை அவங்க 2 பேரும் பார்க்கல, பேரப்புள்ள பறந்ததும் பார்க்கல. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவனோடு கூட இருந்தார். இவர்கள் அப்படி இருக்குது, பயந்து இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாம என்ன பண்றோம், ஒரு 6 மாசம் சபைக்கு வருது, அப்புறம் 1 வருஷம் வருது, அதுக்கப்புறம் இப்படி பிரேக் ஆகி வாழ்க்கையே பேக்கப் ஆகும். அப்படி அல்லாமல் எப்படி சொல்றான் பாருங்க, அந்நிய தேவர். நீங்க அந்த வசனத்துல வாசிட்டு பார்த்தீங்கன்னா சுருபனா வச்சிருக்கிறது அந்த வசனத்துல வருது. அதை ராகேல் எடுத்துக்கொண்டு அதை ஒட்டகத்தினுடைய சனத்துல போட்டு அது மேல ஒரு பெட்ஷீட்டை போட்டு பொருத்தி உட்கார்ந்துட்டு அவர் சொல்றா, இந்த மாதிரி அப்பா நீ வந்திருக்கிற, உன் மரியாதை கொடுக்காம நான் உட்கார்ந்துட்டு தப்பா நினைக்காத, என் ஸ்திரீக்குள்ள வெளிப்பாடுகள் இருக்கிறது, ஆகினால் என்னால் எழுந்துக்க முடியாது என்று சொல்லி
அந்த சுருபத்தை அவர் கீழே போட்டு ஒட்டகத்தினுடைய சேனையில போட்டு உட்கார்ந்து அந்த மாதிரி இருக்கிறவன் இடத்துல தேவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுங்க, இப்போ நான் ஒரு கிறிஸ்துவன் என்கிட்ட பேசினா என்ன பண்ண, ஐயோ ஆண்டவர் பேசினார் அதனால அவனை கொல்லாப்பா பேசக்கூடாது அப்படின்னு நாங்க கொஞ்சம் என்ன பண்ண அச்சப்படுவேன். ஆனால் மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, அச்சப்பட மாட்டார்கள். அது யார் இருந்தா நமக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி இருப்பார். ஆனால் அவருக்கும் தேவனாகிய கர்த்தர் பயத்தை உண்டாக்கி எச்சரித்து சொல்கிறார். இது எதற்காக சொல்லுகிறேன்னா, கர்த்தரை நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 மாசம் வருது, அப்புறம் 6 மாசம் வருது, வருஷம் கழிச்சு விடக்கூடாது. அப்புறம் அவர் என்ன சொல்லுகிறார், கடந்த வாரத்தில் கூட பார்த்த அந்த திராட்சை தோட்டத்துல இருந்து என்ன பண்ணுவார், வேலியை எடுத்து விடுவேன். எடுத்தா என்ன எல்லாமே அது மேய்ந்து போடப்படும். யோகி குடும்பத்தை அவர் வேலியடித்து பாதுகாத்தார். ஆகினால அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியா இருந்தனர். வேலி எடுத்தவுடனே பல பிரச்சனைகள் அங்கு சூழ்ந்தது. ஏனென்றால் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை கூட பார்க்காம தேவனை ஓய்வு நாளிலே கூட அவர்கள் புசிப்போம் குடிப்போம் என்று அவர்கள் அப்படி இருந்துட்டார்கள். ஆகினால்தான் அந்த 7 குமாரர்களும் கூட அவர்களுக்கு இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. குடும்பமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சொத்து பத்து எல்லாம் இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. காரணம் என்னவென்றால் ஞாயிற்றுக்கிழமைகளை கூட என்னவா புசிப்போம் குடிப்போம். அது மாதிரி நாம தேவனாகிய கர்த்தர் அந்த வேலியை எடுத்துட்டார். அதாவது ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை எடுத்துட்டா குடும்பத்துல பல சூழ்நிலையில பல பிரச்சனைகள் வரும் என்பதை குறித்து தேவன் அதில் தெளிவாக எழுதியிருக்கிறார். யோபின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். அவர் யோபின் குடும்பத்தை வேலியடித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அப்ப தேவன் நம்முடைய குடும்பத்தை வேலி எடுத்து பாதுகாக்கும். அவ பிசாசு வந்து கேட்கும் பொழுது அந்த வேலி அவர் எடுத்த பொழுது ஏன் எடுத்தார் என்று சொன்னா, இவர்கள் புசிப்பதும் குடிப்பதுமாக. ஒரு விசை யோபு என்ன பண்றாரு என்று சொன்னா, அவரை கூப்பிட்டு எல்லா பிள்ளைகளும் கூப்பிட்டு, என் பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி கூப்பிட்டு அவர்கள் பலி செலுத்தி, அதனால அவருக்கு அந்த மாதிரி ஒரு மன்னிக்க கூடிய ஒரு சூழ்நிலை அங்க உருவாக்குகிறத வேதத்துல வாசிக்கிறது. யோபு புத்தகத்தை நீங்க வாசிக்க. அதெல்லாம் வாசித்தா தான் என்ன பண்ண முடியும், கர்த்தரிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள முடியும், எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும், எப்படி நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் என்று நமக்கு தெரியும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்க பார்க்கும் பொழுது அவர் வேலி எடுத்து பாதுகாத்து கொண்டார். அப்போ ஒரு எச்சரிக்கை பண்ணுகிறார். என்று அருமையானவர்களே, தேவனோடு இருங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 2.5 மணி நேரம், அவ்வளவுதான். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த பாதையார் சொல்லுவார். அதாவது லூசியப்பூர் சர்ச்சில் சூசியப்பூர் சர்ச்சில் அவரு லூசியப்பூர்னா பிசாசு. அவர் சர்ச்சில் இருக்கும்போது சொல்லுவாரு, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நாடகம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நாடகத்துக்கு பேர் வந்து நாகினி நந்தினி மோகினி நாசமா போனி அப்படின்னு பாருங்க. அவர் ஸ்டேட்டஸ் இருக்குது, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் ஆட்பட்ட அவர் பேரு ரொம்ப தமாசா பேசுவாரு, நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்பா அவர் சொல்றாரு, அதை கொடியேற்ற போனாரு சொன்னால போன வாரத்தில் அதுக்கு முன்னாடி அவர் தான் நாகினி மோகினி நந்தினி நாசமா போனி. இந்த மாதிரி நாடகத்தை பார்த்து நம்ம எவ்வளவோ நேரத்தை என்ன பண்றோம், வீணடிக்கிறோம். அதை பார்க்கிறோம். நீங்க என்ன பண்ற, தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைக்கிற எந்த குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் அதை செய்யாதபடிக்கு சமாதானத்தில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அநேக தெரியாததான் எல்லா குடும்பமும் தலைவில மாறி போச்சு. தலைவில மாறி போச்சு. ஆதி முதல் கொண்டு பிசாசு அப்படி செய்கிறவன். உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தை சொல்லட்டுமா, ஆதாம் ஏவாள் 2 பேரும் என்ன பண்ணார், ஆண்டவர்
உருவாக்கி தோட்டத்துல அவர்களுக்கு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி 2 பேரும் வச்சிருக்கிற சூழ்நிலையில அந்த குடும்பத்துக்குள்ள அப்பவே பாருங்க ஃபர்ஸ்ட் முதல் அவன் என்ன பண்றான், உள்ள நுழைந்து 2 பேரையும் வெவ்வேறா பிரிச்சுட்டான். 2 பேரும் பார்த்தாங்க, அந்த கனியை புசிக்க வேணாம்னு சொன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியல, தெரியாதா? வெறும் ஆறு சொல்லிட்டு தெரியாத அந்த வசனம். எத்தனை பேர் வேலை ஒண்ணு யாருமே தூங்க மாட்டேங்கிறீங்க. இந்த வயசு 10 வயசுக்குள்ள இருக்காங்க நினைக்கிறேன். எங்க பாட்டியோட தான் போயிடுவாங்க. அம்மா அப்பாலாம் நாங்கள் எதுவும் பண்றது இல்லை. போயிருக்கும் பொழுது என்ன பண்ணுவேன், அங்கே வெள்ளி கோல்டு எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடி ரூம்ல அப்படியே செலுத்தி வச்சிருப்பாங்க. அப்படி போகும்போது அதுக்கு பின்புறத்துல இப்படி சென்டரா வச்சிருப்பாங்க, இப்படி ஒரு ஓரத்துல. ஆனா கேப் இருக்கும், அந்த கேப் பக்கத்துல வந்து செவ்வறு ஓரத்துல வந்து ஆதாமையும் ஏவாளையும் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. கூட இந்த பாம்பு இருக்கு, எங்க பார்த்தாலும் பாருங்க, அதுவும் சேர்த்து வருது பாருங்க, வச்சிருப்பாங்க. அந்த கனி அந்த மரம் எல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு லைனா போயிட்டு அந்த பக்கமா இறங்கி போயிடும். அப்படி இருந்தது. அப்ப பாருங்க, அந்த குடும்பத்துல அவர் 2 பேரு கள்ளம் கவனம் இல்லாமல் அவங்க இருவரும் சந்தோஷமாக தேவன் கொடுத்ததை புசித்து குடித்து அந்த தோட்டத்துல நன்றாக குளிர்ச்சியா இருந்து அவர்கள் இருந்த சூழ்நிலையில உள்ள வந்து அவர்களுக்கு அந்த பழத்தை கொடுத்து தான் நிர்வான் என்று நிரூபித்து இருவரையும் வெவ்வேறாக பிரித்து விட்டார். இது நமக்கு அதனாலதான் கேட்கிறேன், எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்படிதான் செய்கிறவர்கள். ஆகினால நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கிறிஸ்துக்குள்ள வரும் பொழுது நம்ம வாழ்க்கை உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் ரொம்ப சிறப்பாக ஜாக்கிரதையா பார்த்து கொள்ளணும். உலகத்துல நீங்க இருந்தீங்க வச்சு ரட்சிக்க பண்ணல, இப்ப நீங்க ரட்சிக்க பண்ணலன்னு வச்சுங்க, கவலையே கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு போகலாம், உங்க இஷ்டத்துக்கு வரலாம், எப்படி வேணா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில பிசாசு தலையேட மாட்டான். யாரும் உனக்கு பொல்லாப்பு செய்ய மாட்டாங்க, மந்திரமாய் பெரிய சூனியம் கூட செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டா பிசாசு லாஸ்ட்ல நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரதான் போற, அதனால உனக்கு ரட்சிப்பு கிடையாது. உனக்கு ஃப்ரீயா விட்டுருவாங்க. உனக்கு எந்த பாரம், எந்த கஷ்டம், எந்த வேதனை இல்லாத அளவுக்கு கூட நீ இருப்ப. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மிகவும் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். ஏன்னாக்கா அடுத்தது உங்களுக்கு பலவீனத்தை கொண்டு வரலாம், குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு வரலாம். பிசாசு எப்படியாவது உன் சமாதானத்தை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்துல மிகவும் ஜாக்கிரதை உள்ளவனாக ஆகினால்தான் ஏதோ தோட்டத்துல அப்படியே இருந்தான். 2 பேரையும் இவ்வளவு சந்தோஷமான மகிழ்ச்சியா மாலை நேரத்துல அவர்கள் குளிர்ச்சியான வேலையில விளையாடி கொண்டிருந்தார்கள் என்று வேதம் எழுதுகிறது. அதுக்கடுத்து ஆபிரகாம் அப்படியே எழுதுகிறது. அதுக்கடுத்தது ஈசாக்கையும் எழுதியிருக்கிறது. மாலை நேரத்தில் குளிர்ச்சியாக அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியா விளையாடி கொண்டிருந்தார்கள். அவன் பார்த்துட்டே இருந்து உள்ள நுழைஞ்சு 2 பேரையும் வெவ்வேறா பிரிச்சுட்டான். தனித்தனியா போய் ஒழிஞ்சிட்டாங்க தேவன் வரத்துக்குள்ளாக. இப்படி உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளை இப்படி செய்வதில் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு சிறு பையன் ஒரு கூட்டுக்குள்ளாக 2 பறவைகளை உள்ள விட்டு அந்த கூட்டனுடைய கதவை பூட்டி வைப்பார். காரணம் என்னென்றால் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அது ஒரு சந்தோஷம். என்னன்னாக்கா 2 அடிச்சுட்டு துடிச்சிட்டு 2 அடிச்சு குடிச்சு சண்டை போட்டுட்டே இருக்கிறதுல இவனுக்கு ஒரு சந்தோஷம். அது அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்து அதை செய்து கொண்டே இருப்பான். அதே போலதான் பிசாசு. குடும்பத்துல சண்டை, பிரச்சனை, குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கணும், அதுதான் மகிழ்ச்சி. ஆனா ரட்சிக்கப்படலன்னு வச்சுக்கோங்க, பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வது போல இருக்கும். ஆனா கடைசியில மிகவும் துக்கத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் நீங்கள் அனுபவிக்க சூழ்நிலையில ஒதுக்கிவிட்டுருவோம். அருமையானவர்களே, இதுதான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும்.
கர்த்தரை விடாமல் இருக்க வேண்டும். கர்த்தரை என்னால் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். அவரையே ஸ்தோத்தரித்து ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டுவிடாதவர்களாக இருக்க வேண்டும். பந்திக்கு எப்பொழுதும் முந்திக் கொள்வோம். நாங்கள் அந்த பந்தி வேஸ்ட். பந்திக்கு என்ன பண்ணுமா? முந்திக்கணும். அந்த பந்தி வேஸ்ட். இந்த பந்தி உன்னை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. இந்த பந்தி உயிர்ப்பிக்கும். அதனால இதுவும் தவறக்கூடாது. நான் எதற்காக எவ்வளவு தூரம் இருந்தாலும் அவருடைய ஏதாவது ஒரு பஸ் 2 பஸ் ட்ரைனிங்ல கார் ஏதாவது பிடிச்சிட்டு ஓடி வந்துடுறேன். எதற்காக? கர்த்தருக்கு பயப்படுவது. கர்த்தர் அப்படி ஆண்டவரை ஆயுசினாலே பெருக செய்வார். அல்லேலூயா. நம் பிள்ளைகளுக்கு ஏனாலும் என் சபைக்கு சபையில் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என் நிமித்தமாக ஒரு பொல்லாக்கம் வரக்கூடாது. அவரை விடுவிக்கணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒரு மெய்ப்பன் இருந்து அந்த மைப்பில் சரியில்லாமல் இருந்தால் அந்த மந்தைகளின் ஆடுகள் எல்லாமே சதறி போகிறதா இருக்கும், தீர் கொண்டு போகிறதா இருக்கும். அதே போல நான் உம்மை ஆராதிக்காம உம்முடைய ஆண்டவர் கர்த்தாவர் சமூகத்தில் இல்லாம ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஊருக்கு வந்திருக்கிறேன், கொஞ்சம் நாள் லீவு நாள் தானே, ஞாயிற்றுக்கிழமை சும்மா அப்படி சுற்றி பார்த்துட்டு வருவோம், இப்படி போயிட்டு வருவோம் என்று சொல்லி போகாதபடிக்கு தேவனாக கர்த்தாவே அவரை ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி நைட்டு 1 நாளா 2 நாளா அப்படி சேர்ந்து அங்கிருந்து எப்படியோ ரைட் சர்வீஸ்லாம் பிடித்து நம்ம எதற்காக வருகிறோம் என்று சொன்னால் அப்படி என் குடும்பம் காக்கப்பட வேண்டும், மற்ற குடும்பங்களும் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லினான். இன்றைக்கு அதே போல நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்காக நின்று வழக்காட, உங்களுக்காக பரிந்து பேச, உங்களுக்காக யாவையும் செய்கிற இயேசு கிறிஸ்து உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க புள்ளா போனா அப்படியே தடுத்து நிறுத்திடுவார். செய்யாத செஞ்சினா அட்டன் டைம் உன் குடும்பத்தில் அது பாதிப்பு வரும். செய்யக்கூடாது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் சூப்பர், உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். அவர் கண்மணியை தொட்டா சரியாகுமா? முகத்தை பார்க்கணும்னு கேட்ட மோசைய அவர் என்ன சொன்னார் என்று சொன்னா, என் முகத்தை பார்த்தீங்கன்னா நீ இறந்து போயிடுவ, அதனால நான் என்ன பண்றேன், பின்புறமாய் வரேன், பின்புறத்தை நீ பார் என்று சொல்லி அவர் அவரை 2 மலையின் நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி அப்படி கொண்டு வந்தார். அப்ப கண்மாலையை நீ ஸ்ட்ரெயிட்டா தொடுவே என்று சொன்னா அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஆகினால் அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் கர்த்தரை மாற்றம் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வருகின்ற பொல்லாப்பையெல்லாம் விளக்கி கோணலானவைகளை உனக்கு செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. கோணலானவைகளை அவர் செவ்வையாக்கி தருவார். ஒரு பயம் அவனுக்கு, ஏன்னா அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு பக்கம் ஏசா, ஏன்னா அவங்க அப்பா ஆசீர்வதித்தது என்னவென்றால், நீங்க பாத்தீங்கன்னா நீ பட்டயத்தினால என்ன பண்ணுவ, எல்லாவற்றையும் மேற்கொள்வாய் என்று சொல்லி எப்பமா அவனோட பட்டயம் இருக்கும். அங்க எந்த சூழ்நிலை யாக்கோபு வெட்டும்படியாக அவனோட பட்டயம் இருக்கு. அதனால அவங்க எல்லா ஆசீர்வாதத்தை யாக்கோபு கொடுத்த பொழுது, ஏசா வேட்டையாடி கொண்டு வந்த பொழுது ஏசாக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த பட்டயத்தினாலே நீ என்ன பண்ணுவ, செய்து இதனாலே நீ பிழைத்துக் கொள்வார், இதனாலே இந்த ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கப்படுது என்று சொல்லி, இந்த ஒரு ஆசீர்வாதம் தானா என்று சொல்லி அவங்க கேட்கிறார் யாக்கோபு கிட்ட. அருமையானவர்களே, ஈசாக்கு அந்த ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது ஏசா வந்து அவரிடத்துல கேட்கிறார், தகப்பனே இந்த ஒரு ஆசீர்வாதம் தானா, எல்லாவற்றையும் யாக்கோபு வாங்கி கொண்டு போயிட்டானா என்று சொல்லி. ஆகையினால அந்த பக்கம் வரும் பொழுது இந்த குடும்பத்தை அழிச்சிட போறான் என்று சொல்லி 2 பகுதியா பிரித்து வைப்பா போற, வலதுபுறத்தில் இடதுபுறத்திலும் அவர்ல 2 மனைவி. அதனால ஒரு லேயா ராகேல், அதுக்கடுத்து ராகேலுடைய வேலைக்காரிகள், அவர்களுக்கும் ஒரு 2-3 பிள்ளைங்க, அதுக்கடுத்து லேயாளுக்கு அவளுடைய வேலைக்காரியும் ஒரு கட்டி கொடுத்த அவருக்கு ஒரு 2-3 பிள்ளைங்க, மொத்தம் வந்து 12 பிள்ளைங்க.
ஆகையால் இவர்கள் எல்லாரையும் அப்படியே அவர் பிரித்து வைத்து, அது ஆதி நாட்கள்ல இருந்தது. இப்ப யாருன்னா அதெல்லாம் போய் அசைப்பட்டிருக்காங்க. அது ஆதி நாட்கள்ல அப்படி கொடுக்கப்பட்டிருந்தது, அதனால அது அப்படி நடந்தது. இப்பெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு காரியமாக ஆட்சி சட்டமே நமக்கு சொல்லியிருக்கிறது இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. சில பேர் வேதத்துல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் வேற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால சொல்றேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு பக்கம் ஏசாவோட பிரச்சனை, ஒரு பக்கம் சொந்த தாய் மாமனாகிய லாபானோட பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்கிற சூழ்நிலையில தேவனாகிய கர்த்தர் தலையிட்டு அவனை இறங்கி அவனுக்காக வழக்காடி அந்த பிரச்சனையிலிருந்து அவனை விடுவித்து தன்னுடைய தகப்பனுடைய அவனோட வீட்டுக்கும் இனத்தாரிடத்திலே கொண்டு போய் சேர்த்து அவருடைய பிள்ளைகள் மனைவிகள் யாரும் காக்கப்பட்டு போனதை குறித்து இந்த வேதத்துல நாம் பார்த்தோம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? தேவன் ஒருவர் மாத்திரம். ஹல்லேலூயா. அவனுடைய தரம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவர் பேசுறதுனால என்ன பண்றான்? அவன் தீமையை செய்யாம பொல்லாப்பு செய்யாம விட்டு விடுகிறான். இன்னத்துல கூட இருங்க, கேப் விடாதீங்க. நான் பாருங்க, எனக்கு மாத்திரம் அல்ல, என் குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல, உங்களை எல்லாருக்காகவும் அவர் தேவனாகிய கர்த்தர் செய்ய வேண்டும். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தாவீதை பாருங்க, ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தார். ஒன்று கூட வந்து அதை பீறி போடாதபடிக்கு காத்து வழி நடத்துவார். அதனால தான் நம்ம சொல்லுறான், கர்த்தர் என் மேய்ப்பதா இருக்கிறார். நான் எப்படி என் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த பொழுது அந்த ஆடுகளை எப்படி கண்ணு கருத்துமாய் பார்த்து கொண்டிருந்தனோ, அதே போல தேவன் என்னையும் கண்ணு கருத்துமாக பார்க்கிறார். எதுவும் என்னை பீறி போடாதபடிக்கு, யாரும் என்னை கொன்று போடாதபடிக்கு, யாரும் என் மீது நான் ஒரு பொல்லாப்பு வராதபடிக்கு நான் தேவனாகிய கர்த்தர் என்னை காத்துக்கொள்ள அவர் வல்லவரா இருக்கிறார். ஆகினால கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சியாய். தன்னோட வாழ்க்கையில் இருக்கிறது அப்படியே கடவுள் மேல வைத்து அந்த பக்தி வைராக்கியத்தை கொண்டு அவன் சொல்றதை அதை பார்க்கிறார். அப்படிதான் ஆண்டவரே, ஒரு விஷயம் கரடி வந்தது, அதை வாங்கி கிழித்து போட்டேன். ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, அதே போலவே நான் செய்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்ப அந்த ஆடுகளுக்காக அவன் எவ்வளவாக அந்த ஆடுகளுடைய உயிரை காப்பதற்காக, அந்த மந்தையை காப்பதற்காக அவன் இப்படி ஒரு காரியத்தை அவன் செய்தான் என்று சொல்லி பார்த்து, அதே போல நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார். நான் எப்படி என் ஆடுகளுக்காக அவனோட இறங்கி செயல்பட்டு அதுங்களை காப்பாற்றி வழி நடத்தி கொண்டு வருவனோ, அதே போல தேவன் என்னையும் செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தில் அப்படி ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். அதனால தேவன் தாமே எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்வது நல்லது. தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாரும் கண்களை மூடுவோமாக, யாரும் செபத்தில் இருப்போம். இன்றைக்கு பந்தியில் அழைக்கப்படுவோமாக. கர்த்தருடைய பந்தி என்னதென்று நிதானித்து அறியாது எடுத்தவர்கள் அநேகர் கண்டவர்கள் ஆதிஷ்டராகவும் நித்தரையும் அடைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு அருமையான கர்த்தருடைய பந்தி என்னவென்று அவன் நிதானித்து அறியதான் இந்த பாடலை பாடல் என்றார். நம் குற்றங்கள் எல்லாம் அவர் மனசுல வச்சாருன்னு வச்சுக்கீங்க. அவன் நல்லவரே, வேதம் சொல்லுகிறது சங்கீத நாளில் என்ன வாசித்தோம்? அவன் நல்லவரே, கோபம் கொண்டாலும் யாரும் செய்யாது இருக்கும். அடுத்தது கோபமே பாவம். அதனால கோபத்தினால நிறைய பாவம் செய்கிறோம். சில தவறான வார்த்தைகள் எல்லாம் பேசிடுவோம். அதனால் அதை எல்லாவற்றும் கர்த்தர் மன்னிக்கும்படியாக இன்றைக்கு அவன் நாடி தேடி வந்திருக்கான். அதனால குற்றங்கள் எல்லாம் நீ மனதில் வச்சுக்காதாங்க. அப்படி நீ வச்சுனா நான் நிலை நிற்க முடியாது. அதனால அவங்க எல்லாம் மன்னித்து இதை எடுக்கவும் கொடுக்கவும் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம பந்திக்கு நேரம் ஆயத்தப்படுத்துவோம், ஜெபத்தில் இருப்போம்.
தேவனாகிய கர்த்தர் நம்மை பந்தியில் அழைக்கப்பட செய்த கிருபைகளுக்காக, அவர் செய்த இரக்கங்களுக்காக, இன்னும் நம்மை தேவனாகிய கர்த்தர் அவருடைய வருகை மற்றும் அவருடைய பந்தியில நம்ம அழைக்கப்படுத்த ஜீவ பலனை ஆமென் ஆண்டவர் தேவன் தந்து நடத்துவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு கொடாகும் ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவர் பந்தியில் வருகை மற்றும் ஆமென் ஆண்டவரை நாங்கள் இருக்க தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செவிப்படியும் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பொல்லாப்புக்கும் தீமைகளுக்கும் கர்த்தர் விளக்கும்படியாக கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆமென் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவ அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பின் சதா காலங்கள் தொடர்ந்து காப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.